ஐஐடி மாணவர் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து ஐஐடி வளாகத்தில் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். தொடர்ச்சியாக அவர்களோடு காவல்துறையினர் பேச்சு நடத்தியும் சமாதானம் அடையாததை அடுத்து அவர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் வெளியேற்றி வந்தனர். இந்த நிலையில் மாணவர்களோடு காவல்துறையினர் தற்பொழுது மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், தொடர்ச்சியாக மாணவர்களிடம் காவல்துறையினர் பேச்சு நடத்தி வருகிறார்கள். இருந்தபோதிலும் அவர்கள் சமாதானம் அடையவில்லை. தற்பொழுதைய நிலவரம் என்ன? புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி அமைப்பினர் வலுக்கட்டாயமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அவர்களை தற்போதுதான் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். எனினும் இன்னொரு அமைப்பினரான இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் இந்திய மாணவர் சங்கத்தினரும் ஐஐடி வளாகத்தினுடைய மெயின் கேட்டில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடன் தான் காவல்துறையினர் உயர் அதிகாரிகள், காவல்துறையினுடைய துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது கைதாக வேண்டும் என்று பேசி வருகிறார்கள். ஆனாலும் வலுக்கட்டாயமாக கொடூரமான தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அந்த தாக்குதலே சூராஜ் என்ற மாணவன் கொடூரமான முறையிலே தாக்கப்பட்டிருக்கிறார். இதை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஐஐடி அலுவலகம் முன்னாடி இந்த முற்றுகை போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போன்று மக்களுடைய அன்றாட உணவாக இருக்கக்கூடிய சாதாரண உணர்வை மத்திய அரசு தடை செய்வது என்பது கண்டனத்துக்குரியது. உடனடியாக மத்திய அரசு இதை வாபஸ் பெற வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்தியா முழுவதும் வாலிபர் சங்கம் கடுமையான போராட்டத்தை நடத்தும் என்பது நேரத்தை சொல்லிக் கொள்கிறேன். சுரேஷ்குமார், டிஒஎஃப்ஐ மாவட்ட துணை செயலாளர்.
சென்னை ஐஐடி வளாகத்தை தற்போது மாணவர் அமைப்புகள் முற்றுகையிட்டிருக்கின்றன. சற்று நேரத்திற்கு முன்பாக புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியினர் ஐஐடி வளாகத்தை முற்றுகையிட்ட நிலையில் தற்போது இந்திய மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஆகியோர் தற்போது ஐஐடி வளாகத்தை முற்றுகையிட்டிருக்கும் அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறையினர் அவர்களை கைது செய்து அழைத்துச் செல்லும் அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். களத்தில் நமது செய்தியாளர் சுப்பிரமணி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, தொடர்ச்சியா பல்வேறு மாணவர் அமைப்புகள் அந்த பகுதியில் முற்றுகையிடக்கூடிய காட்சிகளை நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அங்க என்ன சூழல் நிலவுது? காவல்துறையினர் வேற என்ன கட்டுப்பாடுகள், நடவடிக்கைகள் அந்த பகுதியில் இப்ப எடுத்துட்டு இருக்காங்க? ஐஐடி மாணவர் சூரஜ் தாக்கப்பட்டதை கண்டித்து பல்வேறு அமைப்பினர் ஐஐடி வளாகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர், அதே போல அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஐஐடி நிர்வாகத்தை கண்டித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சூரஜ் மீது தாக்குதல் நடத்திய மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை ஐஐடியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு விதமான மத்திய அரசை கண்டித்தும் பல்வேறு விதமான கோஷங்களையும் அவர்கள் எழுப்பினார்கள். சாலை மறியலில் முதலில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அடையாறு மத்திய கைலாஷ் பகுதியிலிருந்து அவர்கள் ஊர்வலமாக வந்தார்கள். அதன் பிறகு சாலை மறியலில் அவர்கள் ஈடுபட்டார்கள். காவல்துறையினர் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதன் பிறகு கைது நடவடிக்கை மேற்கொண்டார்கள். கைதுக்கு ஒத்துழைக்காத காரணத்தினால் அனைவரும் வலுக்கட்டாயமாக காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டார்கள். தற்போது அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய சமூக நலக்கூடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக 2 அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக தந்தை பெரியார் திராவிட கழகம் மாட்டு இறைச்சி உண்ணும் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அவர்களையும் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இன்று மாலை 5 மணி அளவில் மற்றொரு அமைப்பினர் ஒருவரும் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தகவல்களும் தெரிய வந்திருக்கிறது. சுப்பிரமணி, தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களே, அவர்கள் எங்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள்? 3 அமைப்புகள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 அமைப்புகளை சேர்ந்தவர்கள். அவர்கள் தனித்தனியாக இருக்கக்கூடிய சமூக நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு அமைப்பினர் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய சமூக நலக்கூடத்திலும், மற்றொரு அமைப்பினர் கோட்டூர்புரத்தில் இருக்கிற சமூக நலக்கூடத்திலும், அதே போல அடையாறில் இருக்கக்கூடிய சமூக நலக்கூடத்திலும் தனித்தனியாக அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐஐடி வளாகம் முழுவதுமாக போலீஸ் பாதுகாப்பு குவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் 2 நுழைவாயிலும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காரணத்தினால் வேறு அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் இருப்பதற்காக பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.